விட பெரிய பாட்டா இருக்கும் போல இருக்கு. காலையிலே தண்ணி அடிச்சு விட்டா இந்த காலத்து பொண்ணுங்க அந்தால மூஞ்சில ஊத்தி போட்டோம். ஐயோ பாத்தியா, இதான் நான் நமக்காக பார்த்து வீடு. இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாதுங்க. கௌசல்யா, சிட்டில வீடு கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அப்படியே கிடைச்சாலும் வாடகை கேட்டா ஹார்ட் அட்டாக் வந்துரு போல இருக்கு. ஏன் வருமானத்துக்கு ஏத்த வீடு இதுதான். உங்களுக்கு என்னங்க நல்ல சம்மதிக்கலாம்ல? ஆமா, பேரு தான் பெரிய மடிப்பாக்க மாதவன். எங்க கௌசல்யா 3 மாசமா கேஸே இல்லையே, எப்படி வருமானம் வரும் உனக்கு தெரியல? பாரு, இப்போதைக்கு இந்த வீட்டுல இருப்போம். நிறைய கேஸ் வந்து நிறைய காசு வந்தா வேற வீட்டுக்கு மாறிடுவோம். என்னங்க இந்த மாதிரி வீட்ல இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி வீட்ல இருக்க சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? பாரு கௌசல்யா, இங்க இருக்கவங்கள பார்த்தா உனக்கு மனுஷங்க மாதிரி தெரியலையா? கௌசல்யா, இங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துதான் ஆகணும். இல்லனா நீ உங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும். எது நல்லது நீயே முடிவு பண்ணிக்கோ. பாரு கௌசல்யா, அவுட்லுக் தான் இப்படி இருக்கும், உள்ளுக்குள்ள சூப்பரா இருக்கும். அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு பேசுறது இல்ல. வா வணக்கம்மா. என்ன தம்பி, இதான் மஞ்சாதியா? என் பொண்டாட்டி. என்ன சொல்லுது? அது அது இது ஒண்ணு இல்ல, அது வீடு ரொம்ப பிடிச்சிருக்கா. உள்ள போய் பார்க்கல, அதுக்குள்ள புடிச்சாமா? அது வந்து இல்ல, அது அகத்தினால முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல, அதான் வெளியே பார்த்து உள்ள எப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கௌசல்யா, இவங்க ஹவுஸ் ஓனர். தம்பி, உன் பொண்டாட்டி சினிமா ஸ்டார் மாதிரி சூப்பரா இருக்குதுப்பா. அப்படியா? பாருமா, இங்க கொடுத்துன வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் மினுமினுப்பாலாம் இருக்க கூடாது. இதெல்லாம் மோசமான ஏரியா, குடிகார பசங்க ஜாஸ்தி. அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுமா. அதனால எங்களை மாதிரி சிம்பிளா ரீஜெண்டா இருக்க கத்துக்க, புரியுதா? இந்தாப்பா சாவி. ஆமா, பாதி அட்வான்ஸா குடுத்துக்கற, மிச்சத்தை எப்ப தர போற? கூடி சீக்கிரம் கொடுத்துருங்க. சீக்கிரம் கொடுக்குற வழியை பாருப்பா. பட்டா வா, உள்ள போய் பார்க்கலாம். வா. என்னங்க என்னங்க வேறங்க என்னங்க? கௌசல்யா, நீ உள்ள கிளீன் பண்ணிட்டு நான் வெளில போய் சாப்பிட வாங்கிட்டு தர்றேன். நான் வந்துடுறேன். நீ கிளீன் பண்ணு, நான் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். வீடுல தூசி இருக்கால, தூசியில வீடு இருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. இந்த வீட்டுல எப்படி நான் காலம் தள்ள போறேன்? தொடப்ப எங்க இருக்கு? பாஸ், மேடம் புது வீட்டுல விட்டு வந்துட்டீங்களா? அவளை அங்க விட்டு வீட சுத்தம் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா பாஸ்? பங்களால சொகுசா இருந்தவா, அவங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். அந்த வீட்டை பார்த்தா கருமம் எனக்கே பிடிக்கல. அப்புறம் எதுக்கு அந்த வீட்டை செலக்ட் பண்ணீங்க? எதுக்கு உனக்கு தெரியாது? அந்த மாதிரி வீட்டுல கொஞ்ச நாள் இருந்து அவஸ்தைப்பட்டாதான் கௌசல்யாவோட கொழுப்பு அடங்கும். திருந்துவா, புரியுதா? கொழுப்பு அடங்கும், அப்பதான் திருந்துவாங்கன்னு சொல்லி உங்க அம்மாவை கூட்டு போய் அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டீங்க. ஒரு கலீஜ் ஏரியால உங்க ஒய்ஃபை கொடுத்துட்டு வச்சிருக்கீங்க. அதனால கஷ்டம் உங்களுக்கு தான் பாரு. எனக்கு என்னடா கஷ்டம்? உங்க அம்மாவை பார்க்கணும், பொண்டாட்டி பார்க்கணும்னா 2 இடத்துக்கு நீங்க தானே பாஸ் அலையணும். அலைய மாட்டேன். 2 பேருக்கும் ஆட்டம் காட்டுறேன் பாரு. எப்படி பாஸ்? வா வா, எந்த பக்கம் வந்தோம்? முடியா வா. இது அடிக்காம சொன்னானே. இதோ வந்துடுன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் ஆளையே காணுமே. எங்க போய் தொலைஞ்சாரு இந்த மனுஷன்? இந்த வாரம் அதனால கேஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா பாஸ்? லைன்ல கௌசல்யா. சொல்லு கௌசல்யா, ஏதாவது பிரச்சனையா? என்னங்க குப்பை தொட்டிக்கு கதவு ஜன்னல் வச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் வீடா? இந்த கர்மத்தை வேற நான் சுத்தம் பண்ணணும். என்னால முடியாதுங்க. இத நான் சுத்தம் பண்ணா உலகத்துல இருக்க வியாதி எல்லாம் எனக்கு வந்துருங்க. சத்தம் போட்டு பேசாத. ஹவுஸ் ஓனர் காதுல விழுந்துற போது அப்புறம் வீடு இல்லன்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயோ, இத நான் வீடே இல்லன்னு சொல்றேன். அவ என்ன வீடு இல்லன்னு சொல்வாளா? அது சூப்பர் வீடுங்க. அந்த காலத்துலயே வாஸ்து சாஸ்திரம்லாம் பார்த்து
பார்த்து கட்டிருக்காங்க. என்ன ஹவுஸ் ஓனர் பக்கத்துல வந்துட்டாங்க? ஆமாங்க. பாருங்க கௌசல்யா, அவங்க மோசமான ரவுடி. அவங்க வீட்டை அவங்க முன்னாடி குறை சொன்னேன், உன்னை இழுத்து போட்டு அடிப்பாங்க பாத்துக்கோ. ஐயோ, ஒழுங்கா நீ முதல்ல அந்த வீடை சுத்தம் பண்ணு. என்னங்க இப்படி எல்லாம் என்ன லாக் பண்றீங்க? சொன்னதை செய், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பாஸ் என்ன பாஸ் சொல்றாங்க? என் பொண்டாட்டி கதறா. இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். இன்னும் எப்படிலாம் நான் கதற வைக்கிற பார். வா வா போலாம். எப்படி பாஸ்? வாடா. எப்படி பாஸ்? அடுத்த சைடுல சொல்றேன். எப்படி பாஸ்? என்னம்மா வீட்டை சுத்தம் பண்ணாம ஜவுளி கடை பொம்மை மாதிரி நிக்கிற? அது வந்துங்க. என்ன தொடப்பம் வேணுமா? அடியே பூங்கடியே, தொடப்பம் ஏத்தாடியே. இதோ கொண்டு வரேன்க்கா. இரு வாங்கி தரேன். வீட்டை சுத்தம் பண்ணிட்டு திருப்பி குத்துறணும். இந்தாக்கா. இந்தா சுத்தம் பண்ணிட்டு இவட்ட குடுத்துரு மறக்காம. தொடப்ப கட்டி என்ன இந்த அம்மா சைஸ்லயே கொடுத்துட்டு போகுது. அடி பாவி, தென்னை தொடப்ப கேட்டா ஒரு தென்னை மரத்தையே பிடிங்கல கொடுத்துட்டு போகுது. இதை வச்சு என்ன பண்றது? ஐயோ, என்னம்மா இங்க உட்காந்துருக்க? சாப்பாட்டு நேரம்ல சாப்பிட உட்காந்துருக்கேன். இங்க உட்காந்துருந்தா எப்படி? போய் வரிசையில நின்று சாப்பாடு வாங்க. வரிசையில் நிக்கணுமா? ஏன் அவங்க இங்க வந்து போட மாட்டாங்களா? இந்தாம்மா, நீ என்ன சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வந்திருக்க? உன்னை உட்கார வச்சு உபசரிக்கிறதுக்கு இங்க வரிசையில நின்னாதான் சாப்பாடு, இல்லைன்னா பட்னி தான். போ போய் வாங்கிக்க. சீச்சி சீச்சி, பணம் கட்டிட்டா நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு மாதவன் சொன்னா, பண்டு உன்னை ரொம்ப பேடா ட்ரீட் பண்றாங்க. பேசாம இங்க இருந்து கிளம்பிடலாமா? வேணாம் வேணாம், நம்ம நிலைமை இங்க எவ்வளவு மோசமானாலும் பரவாயில்ல, அந்த கௌசல்யா நாசமா போகணும். அது நடக்கிற வரைக்கும் நாம இங்க இருந்து நகரக்கூடாது. முதல்ல டிஃபனை வாங்கி சாப்பிடுவோம். ஏமா வரிசையில் நிக்கிறது கண்ணு தெரியல, நடுவுல வந்து பூந்துக்கிற, பின்னாடி போமா. ஏமா வரிசையில நிக்கிறது கண்ணு தெரியல, பின்னாடி போமா. அண்ணே 2 இட்லி கொடுங்க. ஏய் ஏய் ஏய், பின்னாடி வா பின்னாடி வா. ஏன் இட்லி தான் முன்னாடி போடுறாங்கல்ல, நான் எதுக்கு பின்னாடி வரணும்? ஐயோ அது இல்லம்மா, எனக்கு பின்னாடி தான் வந்து நில்ல. ஏன்? ஐயோ எனக்கு அர்ஜென்ட்டா பசிக்குது, அதான். எனக்கு மட்டும் என்ன ஆர்டினரியாவா பசிக்குது? அது இல்லம்மா, நீ கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டா செத்தா போயிடுவ. ஏன் நீ சீக்கிரம் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவ? ஏய், இந்த வாயால தாண்டி நீ இங்க வந்து நிக்கிற. நீ மட்டும் என்ன இங்கிலாந்துல நிக்கிற? நீ இங்க தானே நிக்கிற, பேசாம வாங்கிட்டு போமா. வந்துருச்சு பெருசா. ஐயோ என்ன பேச்சு பேசுறா? ஐயோ அண்ணா அண்ணா போடுனா போடுனா, ரொம்ப பசிக்குதுண்ணா. போடுனா போடுனா, இன்னும் போடு போடு. என்னையா அது? இட்லிமா அது? நான் என்ன தோசை என்ன சொன்னேன்? யோ இது எனக்கு ஒரு வாய்க்கு கூட பத்தாதியா? இன்னும் 2 போடியா? ஏமா இது என்ன 2 ஆள் சாப்பிடலாமா? நான் ஒரு ஆள் தான் ஏன் சாப்பிடுவேன், நீ போடியா. வேஸ்ட் பண்ணாதம்மா, வேணும் அப்புறம் வந்து வாங்கிக்கோ. அப்புறமா நான் வரும்போது நீ இல்லைன்னு சொன்னா மொத்தமா போய் போட்டுரு. போடு போடு. ஏமா நீ வயிற்றுக்கு சாப்பிடுறியா இல்ல சைஸுக்கு சாப்பிடுறியான்னு தெரியலையே. ஏய் சைஸ பத்தி மட்டும் பேசின அடிச்சு ஒரு அப்படியே அந்த குண்டால போட்டு புதைச்சு வச்சிருவேன். போடியா இன்னும் 2. இந்தா போய் தல. சாம்பார் தானே, சட்னி இல்லையா? சரி நானே ஊத்திக்கிறேன். ₹10 கொடுத்த கைப்பிடி கீரை தான் கொடுத்துருக்கான். இதே பண்டு இருந்திருந்தா ஆவாத்துல ஓசிலே வாங்கி வந்திருப்பேன். ஐயோ ஓசி மாமி, இவ எதுக்கு எனக்கு போன் பண்றா? சொல்லுடி ஓசி.
ஐயோ பண்டு போயிட்டே பண்டு, இப்படி பண்ணிட்டு போயிட்டே பண்டு. நான் என்ன செத்தா போயிட்டேன்? அப்படி போயிருந்தா கூட பரவாயில்லையே பண்டு. உன் அந்தஸ்து என்ன, உன் கௌரவம் என்ன, உன் சொத்து என்ன, உன் கெத்து என்ன? நீ இப்பவும் இப்படி அநாத ஆசிரமத்துல சேர்ந்துட்டியே பண்டு. இருடி இருடி, இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தாண்டி. கூடிய சீக்கிரமே புத்தம் புது பொலிவுடன் ரீஎன்ட்ரி ஆவாடி இந்த பண்டு. என்னமோ பண்டு, நீ இல்லாம எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உனக்கு பக்கவாதம் வந்துருச்சா? நீ இருந்தா நான் தினம் உங்ககிட்ட வந்து ஓசி கேப்பேன், நீயும் என்ன மானகட்ட கேள்வி எல்லாம் கேப்ப. அந்த சுவாரஸ்யமே மிஸ் ஆயிடுத்தேடி. கவலைப்படாதடி, அதான் சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்றேன்ல. ஏன் பண்டு, ஜெயில களி போடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அனாதை இல்லத்துல என்னடி போடுறா? கம்பியை காய வச்சு சூடு போடுற. ஐயோ அறிவு கெட்டவளே, அறிவு கெட்டவளே. அடியே, உனக்கு இந்த இடத்த பத்தி ஒண்ணும் தெரியாதுடி. சாகறதுக்கு முன்னாடி நீ ஒரு முறையாவது இந்த அநாதாசிரமத்துக்கு வரணும்டி. அடி பாவி பண்டு, ஏன் இப்படி சாபம் வர்ற? இது சாபம் இல்லடி. ஐயோ, இந்த இடத்த பத்தி உனக்கு தெரியல. இங்க எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? எனக்கு இங்க ராஜ மரியாதை. டைனிங் டேபிள்ல தலைவாழை இலை போட்டு விதவிதமா சாப்பாடு பரிமாறி பக்கத்துல நின்னு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்கடி. ஐயோ, போதும் போதும்னு சொன்னா கூட விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஐயோ, எனக்கு தெரியாம போயிடுத்து. தெரிஞ்சிருந்தா நானும் அனாதை இல்லத்துல சேர்ந்திருப்பேனே. பண்டு பண்டு, நீ அங்க என்ன சேர்த்து விட்டுடி. ஏண்டி, என்னமோ கிரிக்கெட் டீம்ல சேர்த்து விடுற மாதிரி சொல்ற? லூசு மகளே. அடியே, கொஞ்ச நாள் தாண்டி நானே இங்க இருப்பேன். ஒரு லட்சியத்துக்காக தாண்டி நானே இங்க வந்திருக்கேன். ஆமா, இந்த கௌசல்யா எங்க இருக்காளா? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அவ நிலைமை ரொம்ப பாவண்டி. ஏதோ ஒரு குப்பத்துல சின்னோண்டு வீட்டுல, அதுவும் ஒண்டி குடுத்தனத்துல மாதவன் அவளை குடி வச்சிருக்கானா. அப்படியா? அட்ரஸக்க அட்ரஸக்க. இத தாண்டி நான் எதிர்பார்த்தேன். என் வீட்டுல சொகுசாவ இருந்துகிட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு என்ன மதிக்காம தானே இருந்தா? அடியே, அவ நல்ல அவஸ்தைப்படட்டும்டி. ஆமா, அவ ஒன்று குடுத்தனம் போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ போய் பாத்தியா? இல்ல பண்டோ, கொலமஸ் தான் எனக்கு சொன்னான். அவன் வந்து சொல்ற வரைக்கும் நீ என்னடி கைட்டிக்கிட்டு இருந்த? இனிமே நீ டெய்லி போய் கௌசல்யாவை பார்த்து அவ கேவலப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் உடனே நீ எனக்கு போன் பண்ணி சொல்லணும். சரி பண்டு. அடியே, நான் இங்க இருந்து வந்து உன்னை ஸ்பெஷலா கவனிக்கிறேன். சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிடி, போன வேடி, நான் சாப்பிடணும். ஏண்டி, எங்காத்தெல்லாம் நாங்க லேட்டா சாப்பிடுற பழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம், நீ இன்னுமா சாப்பிடல? இல்லடி, இப்பதான் வரிசையில நின்னு வாங்கிட்டு வந்தேன். வரிசையில நின்னா? இல்ல இல்ல இல்ல, இங்க ரொம்ப வயசானவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வரிசையா நிக்க வச்சு சாப்பிட அனுப்பிட்டு நான் கடைசியா சாப்பிட போறேன். சரி, நீ போய் சாப்பிடு, நான் அப்புறமா போன் பண்றேன். ஓகே ஓகே, நீ முதல்ல போன வை. சொல்லுடி, கிழிஞ்சு போன பாய். எது? ஒண்ணும் இல்ல மேடம். சொல்லுங்க மேடம். என்ன சாப்பிட்டோன்னு படுத்துட்ட? படுக்காம பின்ன சாப்பிட்டத கையை விட்டு வாந்திட்டு சொல்றீங்களா? அது இல்லம்மா, இன்னைக்கு ஓ முறை. ஏன் முறையா? நான் போய் யார முறைக்கணும், ஏன் முறைக்கணும், எதுக்கு முறைக்கணும்? முறைக்கிறது இல்லம்மா, முறை. இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை செய்யணும். வேலை செய்யணுமா? ஆமா, போய் எல்லாரும் சாப்பிட்டு தட்ட கழுவு. சிச்சி சிச்சி, இங்க பாரு, நான் வேலை செய்யறதே கஷ்டம், இதுல எச்சி தட்ட வேற கழுவணுமா? இங்க பாரு, என்னெல்லாம் முடியாது. போ போ போ. இத பாரு, கழுவிதான் ஆகணும், இல்லன்னா ராத்திரி சாப்பாடு கட்டு. ஏய் ஹலோ, என்ன இப்படி எல்லாம் மிரட்டுற?
மிரட்டலாமா? இது எங்க இல்லத்தோட ரூல்ஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல போட்டிருந்ததே அத உன் புள்ள உன்கிட்ட சொல்லலையா? அவன் பணத்தை கட்டிட்டு என் நகை எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு காத்தா பறந்து போயே போயிட்டானே. இப்படி எல்லாம் ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நீ அதெல்லாம் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கோ. இப்ப வா, வந்து தட்ட கழுவு. வாமா, என்ன யோசிக்கிற? கிளம்பு. வரேன். ஐயோ, வாங்கறல. வரேன். ஏய், என்னது இவ்வளவு பாத்திரத்தையும் நான் கழுவணுமா? எல்லாத்தையும் நல்ல சுத்தமா தேய்ச்சி கழுவி வை. என்ன புரியுதா? ஐயோ ஐயோ ஐயோ, இது எல்லாத்தையும் நான் ஒருத்தையே தேய்க்கணுமா? அடியே பண்டு, உன் கெப்பாசிட்டியே தெரியாம உன்னை ரொம்ப பேடா ட்ரீட் பண்றாங்கடி. நோ, கலங்காதடி பண்டு. கௌசல்யாவை நார் அடிக்கவே நீ எந்த தியாகத்தை வேணாலும் பண்ணலாம். இவ்வளவுதானே? என் சைஸுக்கு ஒரு கரண்டி. ஏய், கொடத்தை எடுடி. ஏய், ஏண்டி இப்படி தள்ளுற? என் டப்பு ரொம்ப டண்டி. கணவன் இங்க யாரு வச்சது? காலையில அங்கதான் இருந்துச்சு. இவதான் வச்சிருப்பா. ஏய், இதெல்லாம் ரொம்ப தப்புமா. கேக்குற காலையில வச்சா நீ பேசினாலே ரோதனா போயா. சொல்லுவா போயிடுவாங்க. இப்ப போல என்ன நினைச்சா பத்தி நீ இந்தப்பா, நான் உனக்கு பயந்து பின்னாடி வரல. தண்ணி மேல போட்டா போதை இறங்கிடும். அதனாலதான் முன்னாடி யாரு நினைச்சா என்ன என்னமோ பெருசா ஹீரோயின் சொன்ன போது மட்டும் நல்லா இருந்த, இப்போ ஹீரோயின் அம்மா மாதிரி இருக்கான்னு சொன்னா உனக்கு கோவம் வருதா? நீ குவார்டர் காசு கொடுத்தா நீ ஹீரோயினோட சூப்பரா இருக்கேன்னு கண்ணு தெரியல, கழுவி கவுத்தி வச்ச சாமான இப்படி தட்டி விட்டு போறேன். என்னம்மா, என்ன தெரியாம தானே தட்டிட்டேன், அதுக்கு நான் ஓவரா பேசுறேன். அப்ப சொல்லி காய வச்சா தெரிஞ்சிடிப்பியோ? போட்டேன் தோலை உரிச்சிருவேன். ஏமா, நடக்கிற வழியில பாத்திரத்தை வச்சுட்டு இன்னும் ஓவர் பில்டப் போடுங்க. வழக்கமா இங்கதான் கழுவி காய வைப்பேன், நீ வேணா தாண்டி போயா? நீ போ, நான் இனிமே வந்தா தாண்டி வந்துக்கிறேன். காலி பாத்திரத்தை எட்டு வச்சதுக்கு நம்ம கதாபாத்திரத்தை ரொம்ப கேவலப்படுத்தது பொம்பளை. வெரி பேட். அழகா சார். சார் கூலிங் கிளாஸ் சூப்பர், டீ ஷர்ட் சூப்பர். அட செயின் போடுறீங்க சார். கோலிவுட் ஹீரோ இருக்கீங்க சார் நீங்க. சார் ஒரு 93 ரூபாய் இருந்தா கொடுங்களேன் சார். எதுக்கு? கோட் அடிக்கலாம். கோட் அடிவா? யோ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. 93 ரூபாய் போடுற கோட் அடிக்கிறதுக்குன்ற? ஹலோ, நீ கொடுத்தா யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தும் 93 ரூபாய் கூட நான் உரிமையா கேட்கல. குட்டா தாண்டி போற ஒருத்தர் ஒருத்தர். யோ, தேவலாம் தகராறு பண்ணாத. கிளம்பு. அடிச்சுக்கலையா? அடிப்பா, அடின்றா என் உடம்பு விழுந்தா அடி. பார் வேணாடா. டேய் சொல்றது கேளு, வேணா. 93 கொடுத்தாடி. எங்க இருந்து வந்து யார் மேல கை வைக்கிற? என் புருஷன் மேல கை வைக்கிறியா? யார் நீ? அப்படியே விட்டாரு வைய செவல பாக்கெட் வாங்குறது. யார் மேல விழுறியா? எங்க ஏரியால வந்து என்னமா, என்ன பிரச்சனை? இவ என் புருஷன் மேல கை வைக்கிறான் சார். ஐயோ, ஒரு லூசுமா. உடுமா லூசா? அப்ப லூஸ்ல கட்டிங் வாங்குற 50 ரூபாய் கூட. உண்மையாவே லூசுமா அவன்? ஏன் சார் லூஸ் எல்லாம் ஏன் சார் கூட வச்சிருக்கீங்க? என்னமா பண்றது, என் தலையெழுத்து தெரியாம போட்டேன். சரி நீங்க விடுங்க. டேய் நீ போடா உள்ள போ. பாத்து சார், நீங்க அவரை விட சூப்பரா இருக்கீங்க சார். அவர் வெறும் கோலிவுட் ஹீரோ தான், நீங்க ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கீங்க சார். என்ன மேட்டர்? ஒரு 100 ரூபாய் கொடுங்களேன். எதுக்கு? 93 ரூபாய் கோட் அடிச்சு 7 ரூபாய் ஊர்கா வாங்க. பாத்தீங்களா உங்க புருஷன் பாத்தீங்களா? யோ ஒழுங்கா போய்டு. சரி நீ வாங்குறல. சாரி
ஏடா பாத்துறடா லூஸ்ரா நீ. ஓபனிங் டார்ச்சர் ஆச்சு பாஸ். ஆனா சைக்கிள் கேப்ல நீங்க என்ன லூஸ்ன்னு சொல்லிட்டீங்க பாஸ். சைக்கிள் கேப் இல்லடா, எந்த கேப்ல பார்த்தாலும் நீ லூஸ்டா. பாஸ் நான் அமைதியா தான் பாஸ் வந்திருந்தேன். ஆனா அந்த டுமா கோலி கண்ணுக்காரன் என்ன டார்ச்சர் பண்ணி போறான் பாருங்க. ஆனா பாஸ் இந்த காம்பவுண்ட்ல குடுத்து இருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் பாஸ். அப்படியா? ஏண்டா? ஆமா பாஸ். உங்க நெய்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு டீசன்ட் மேன்ஸ் ஆஃப் இந்தியா சார் இருக்காங்க பாருங்க. ஏய் வேணா இந்த பாயால அடிச்சு மூஞ்சி பாயா வாங்கிடுவேன். வாடா